நடிகை லட்சுமி தமிழ் சினிமாவில் தலைசிறந்த நடிகை. ஆனால் படத்தில் நடிக்க வருவதற்கு முன்பு 17 வயதிலேயே பாஸ்கர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகுதான் படங்களில் நடிக்க வந்தார். 1968ஆம் வருடம் ஜீவனாம்சம் என்ற படத்தில் நடிகை லட்சுமி அறிமுகமானார். அதன் பிறகு மெல்ல மெல்ல படங்களில் நடித்து முன்னுக்கு வந்து கொண்டிருந்தார். எம்ஜிஆர் படங்களில் இதய வீணை, சங்கே முழங்கு, குமரிக்கோட்டம் போன்ற படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்றவர் நடிகை லட்சுமி. அதனால் எம்ஜிஆர் நடிகை லட்சுமி மீது ஒரு நல்ல அன்பை கொண்டிருந்தார். நடிகை லட்சுமிக்கு தமிழ் படங்களில் நடிப்பதை விட வேறு மொழி படங்களில் நடிப்பது ஆசையாக இருந்தது. அப்படி 1974ஆம் ஆண்டு அவர் நடித்த படம்தான் மலையாளத்தில் முதலில் சட்டைக்காரி என்ற படத்தில் நடித்தார். அந்த படத்தில் ஆங்கிலோ இந்தியன் கேலாக நடித்திருந்தார். அந்த படம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனென்றால் நடிகை லட்சுமி அந்த படத்தில் குடித்துவிட்டு காதலன் மோகன் சர்மாவுடன் கட்டிலறை காட்சிகளில் சல்லாபம் புரிவது, பிறகு தாய்மையை அடைந்து வாடுவது என்று நடித்திருந்தார். மலையாளத்தில் அந்த காட்சிகள் மிகவும் ரசிக்கப்பட்டது. லட்சுமியின் அந்த மோக விரகதாப காட்சிகள் மிகவும் ரசிகர்களை கவர்ந்தது. குடித்துவிட்டு நடிப்பதில் பெரும் கில்லாடியாக அந்த காட்சிகளில் நடித்திருந்தார். அதே படம் ஜூலி என்ற பெயரில் இந்தியில் படமாக்கப்பட்டது. அந்த படத்திலும் மொத்த காட்சிகள், குடிப்பது, காதலனுடன் கட்டிலறை காட்சிகள் இப்படி என்று நடித்திருந்தார். இந்த படங்கள் எம்ஜிஆருக்கு காதுக்கு வர, எம்ஜிஆர் இதயவினை படப்பிடிப்பில் நடிகை லட்சுமியிடம் இப்படியெல்லாம் நீ நடிக்கலாமா? நடித்தால் பெண் குலம் என்னாவது? மதுவே குடிக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கும் நான், நீ அந்த படத்தில் நடித்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டேன் என்று கண்டித்திருக்கிறார். நடிகை லட்சுமி இனிமேல் இது போன்று நடிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு மீண்டும் ஒரு படத்தில் அப்படி மோசமாக நடித்திருந்தார். அந்த படம்தான் சிவாஜி கணேசன் நடித்த உனக்காக நான் என்ற படத்தில் மது குடித்துவிட்டு மீண்டும் கட்டிலறை காட்சிகள் நடித்திருந்தார். இன்று நீ நாளை நான் என்ற படத்தில் சிவகுமாருடன் மலைக்காட்சிகளில் கவர்ச்சியாக நடித்திருந்தார். இதனால் லட்சுமி எம்ஜிஆர் அவர்களின் அன்பை பெற துவங்கிவிட்டார் என்றே சொல்லலாம். லட்சுமிக்கு என்னுயிர் கண்ணம்மா என்ற படத்தில் நடித்த பொழுது சிவச்சந்திரனுடன் நட்பு ஏற்பட்டு 3வது முறையாக திருமணம் செய்து கொண்டார். இப்படி இவர் வாழ்க்கையில் கணவன்கள் மாற்றிக்கொண்டே இருந்தார். தமிழ் சினிமாவில் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற படத்தில் தேசிய விருது வாங்கிய நடிகை என்று இவரை பாராட்டலாம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற படத்தில் இவர் நடித்திருக்கிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் லட்சுமி நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் முதலில் ஜெயலலிதா ஒப்பந்தமாயிருந்தார். ஆனால் இயக்குனர் லட்சுமியை தேர்வு செய்தார். லட்சுமி எப்படி ஓவர்டேக் செய்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். எம்ஜிஆருக்கும் லட்சுமிக்கும் அண்ணன் தங்கை உறவு போல இருந்தது. எம்ஜிஆர் லட்சுமியை ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார். சங்கே முழங்கு படத்தில் நடிக்கும் பொழுது கூட அவருடைய நடிப்பு நன்றாக இருக்கிறது என்று பாராட்டுவார். அவருடைய ஹேர் ஸ்டைல், அவர் அணியும் உடை எல்லாமே எம்ஜிஆருக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். மாட்டுக்கார வேலன் படத்தில் பூ வைத்த பூவைக்கு என்ற பாடல் அணையில் படமாக்கப்பட்ட பொழுது எம்ஜிஆரை காண கூட்டம் நிறைய வந்துவிட்டது. அப்பொழுது எம்ஜிஆர் செய்த உதவி எல்லோருக்கும்